பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, நீ கேட்ட எல்லா பொருளும் இருக்கான்னு பாத்துக்கோ புள்ள. அப்பா அப்பா, என்ன கூட்டம் சந்தையில. ஓஹோ, நல்ல கூட்டமோ? அக்கா, எல்லாம் சரியாக தான் இருக்கு. ஆனால் புளி மட்டும் வாங்க விட்டுட்டீங்க போல. அச்சச்சோ, மறந்துட்டேன் பாரு முத்தழகு. சரி, என் வீட்டில் இருக்கு, நான் வேணும்னா கொஞ்சம் எடுத்தாருவா. அதெல்லாம் வேணாங்க்கா, இப்போதைக்கு இருக்கு. இந்த வாரம் ஓட்டிடலாம். அடுத்த வாரம் சந்தைக்கு போகும்போது வாங்கிட்டு வாங்க. அப்படியா சொல்ற? சரி, வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளு புள்ள. அப்புறம் இந்தா மீதி சில்லற சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. அக்கா, அதெல்லாம் எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன ரொம்ப குறைச்சலாக சாமானை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எங்க புள்ள, கையில் எம்புட்டு காசு எடுத்துகிட்டு போனாலும் பத்த மாட்டேங்குது. அப்போலாம் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போனாலே பை நிறைய பொருள் வாங்கின்னு வருவோம். இப்போ அப்படியா? கை நிறைய காசு எடுத்துகிட்டு போனாலும் பை நிறைய மாட்டேங்குதே. அக்கா, சரியாக தான் சொல்கிறீங்க. அது மட்டுமா, நமக்கும் இந்த காலநிலை மாற்றம், நோய் தொற்று, ஆள் கூலி, இப்படி பல காரணத்தால் நிலையான வருமானம் வேற கிடைக்க மாட்டேங்குதே. ஏதாவது செஞ்சு வருமானத்தை அதிகரிச்சுக்கலான்னு பார்த்தா என்ன செய்யலான்றதே தெரிய மாட்டேங்குதே. அக்கா, வருமானத்தை அதிகரிக்க நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா? என்ன முத்தழகு, சொல்லவான்னு கேட்குற? நிலையான வருமானம் கிடைக்க அப்போ வழி இருக்கா என்ன? இருக்குக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் அதுக்கான வழி. ஒருங்கிணைந்த பண்ணையமா? ஆமாக்கா, கொஞ்சம் பொறுங்க, இவங்க சொல்கிறத கேளுங்க, அப்புறம் புரியும். யாரு முத்தழகு? ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடை மற்றும் கோழிகளுக்கான பண்ணை பொருளாதாரம் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பராமரிப்பு பொருளியல் மற்றும் வணிக மேலாண்மை துறை பேராசிரியர் டாக்டர் ஏ சேர்மஸ் சரவண பாண்டியன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம். இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் வேளாண் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர். முக்கியமாக நம்முடைய பெரும்பான்மையான விவசாய மக்கள், அதாவது 55% பேர் வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழிலையே செய்து வந்தாலும் நமது நாட்டின் பொருளாதாரத்தில் வெறும் 18 பங்கு மட்டுமே 50% மக்கள் பங்களிக்கின்றனர். இதற்கு காரணம் என்ன? அதிகமான மக்கள் பண்பட்டு அவர்களுடைய அனைத்து உழைப்பையும் கொடுத்தும் நம்முடைய பொருளாதாரத்தில் அவருடைய பங்கு மிக குறைவாக இருப்பதற்கான காரணம் தொழில்நுட்ப குறைபாடே ஆகும். இந்த தொழில்நுட்பம் என்பது புதிய தொழில்நுட்பங்கள், அதாவது வெறும் எக்யூப்மெண்ட், அதாவது தொழில்நுட்பம் என்பது பண்ணையம் அமைக்கும் விதையும் சார்ந்தது. முக்கியமாக ஒருங்கிணைந்த பண்ணையத்தை சார்ந்தது. ஒருங்கிணைந்த பண்பு என்பது மிக மிக முக்கியமான புதிய திட்டம். இதன் மூலம் நம்ம அதிகமாக லாபம் மற்றும் வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதில் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, மீன் உற்பத்தி மற்றும் தோட்டப்பயிர் வளர்ப்பு மற்றும் இதர வேளாண்மை சார்ந்த தொழில்களில் ஏதேனும் ஒன்றை பிரத்யேகமாக செய்யாமல் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரே தொகுதியிலிருந்து கிடைக்கும் வெளியீடு, அதாவது தற்பொழுது கால்நடை வளர்ப்பதன் மூலம் நமக்கு நிறைய உரம் கிடைக்கிறது, இயற்கை உரம். இந்த இயற்கை உரத்தை நாம் நேரடியாக பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்தினால் நல்லதொரு உரமாகவும் அமையும். அதே நேரத்தில் மிகவும் குறைவான செலவில் நல்ல ஒரு உரமாகவும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக வீண் விரயங்கள் மற்றும் வீண் செலவுகள் குறையப்பட்டு அனைத்து பொருட்களும் சிறப்பாக பயன்படுத்தி அதிகப்படியான லாபம் ஈட்ட முடியும். இதில் எந்த விதத்திலையும் எதுவுமே விரயமாவது இல்லை. இதன் மூலமாக மேலும் ஆண்டு முழுவதும் வருவாய் மீட்டும் வாய்ப்பும் கிடைக்கிறது.
ஏனென்றால் ஒரே தொழிலை செய்து கொண்டிருக்கும் போது இதர நேரங்களில் அதிகபட்சப்படியான வேளாண் பெருமக்கள் எஞ்சிய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றனர். அந்த நேரத்தில் நாம் மற்றொரு தொழிலையும் ஒருங்கிணைத்து செய்யும் பொழுது அதை நாம் கவனமாக செய்தால் நம்முடைய வருமானத்தையும் பெருக்குவது மட்டுமல்லாமல் ஆண்டு முழுவதும் எந்தவித இடைவெளி இல்லாமல் நல்ல வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கின்றது. எடுத்துக்காட்டாக கால்நடைகளில் கறவை மாடுகளில் வளர்ப்பதனால் ஆண்டு முழுவதும் பால் விற்பனையின் மூலம் வருமானம் கிடைப்பது, மேலும் குடும்பத்திற்கு ஊட்டச்சத்துக்கு தேவையான பால் மற்றும் இதர பொருட்கள் நமக்கு மிகவும் எளிதாக கிடைக்கின்றது. வேளாண்மையுடன் சேர்த்து கறவை மாட்டு பண்ணை அமைக்கும் போது கறவை மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கின்றது. எனவே கோ 4, கோ 5, கோF29 தீவன மக்காச்சோளம், தட்டைப்பயிறு, அகத்தி, வேலி மசால் போன்ற தீவன பயிர்களை நாம் சாகுபடி செய்யலாம். எனவே இந்த சாகுபடி மூலமாக கிடைக்கும் தீவன பயிர்கள் கால்நடைகளுக்கு மிக சிறந்த தீவனமாக அமைகின்றன. கறவை மாடுகளுக்கு தேவையான கொட்டகை அமைத்தல், அதிக பால் தரக்கூடிய கலப்பின பரிசங்களை வாங்கி வருடத்துக்கு ஒரு கன்று என்ற விதத்தில் வளர்க்கும் போது நல்ல இனவர்த்தி முறையில் செய்யும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அமைகிறது. மேலும் கால் மற்றும் வாய் நோய், மடிவீக்க நோயிலிருந்து பாதுகாத்த முடியும். பாலுக்கு நல்ல விலை கிடைக்கும் போது விற்பனை செய்வதன் மூலம் நல்ல வருவாயும் ஈட்டலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வளர்ப்பும் போது நீர்ப்பாசன வசதி உள்ள நிலங்களில் வெள்ளாடு வளர்ப்பும், மானாவாரி நிலங்களில் செம்மறியாடு வளர்ப்பு அல்லது இறைச்சிக்கான கிடாக்குட்டிகள் வளர்ப்பு முறைகளை நாம் மேற்கொள்ளலாம். வெள்ளாடுகளில் கன்னியாடு, கொடியாடு, சேலம் கருப்பு இனங்களையும், செம்மறியாடுகளில் வேம்பூர், கீழக்கரிசல் போன்ற அந்தந்த மாவட்டத்துக்குரிய இனங்களை தேர்வு செய்து கொட்டகை அமைத்து சமச்சீர் தீவனம் அளித்து முறையான நோய் தடுப்பு முறைகளை மேற்கொண்டதால் கூடுதல் வருமானம் அடைய முடியும். வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகள் வளர்ப்பதன் மூலம் பயிர் உற்பத்தியின் கழிவுகளை ஆட்டினங்களுக்கு தீவனமாக பயன்படுத்தி செலவுகளை குறைத்து குறிப்பிட்ட இடைவெளியில் நல்ல வருமானம் ஈட்ட முடியும். தற்போது நாட்டுக்கோழி வளர்ப்பில் வேளாண்மையுடன் சேர்த்து நாட்டுக்கோழி வளர்ப்பை மேற்கொள்வதன் மூலம் தொடர்ந்து வருடம் முழுவதும் வேலைவாய்ப்பும் வருவாயும் ஈட்ட முடியும். நாட்டுக்கோழிகளை இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்த்து விற்பனை செய்யலாம். இளம் குஞ்சு பராமரிப்பு, தீவன பராமரிப்பு, நோய் தடுப்பு முறைகளை மேற்கொண்டு இறப்பினால் ஏற்படும் இழப்பை தவிர்த்து அதிக லாபம் ஈட்ட முடியும். மேலும் புறக்கடை கோழிகள் வளர்ப்பதன் மூலம் பண்ணை நிலங்களில் உள்ள நோயை பரப்பும் கிருமிகள், பூச்சிகள், நத்தைகள் அழிக்கப்படுவதன் தேவையின் போது நாட்டுக்கோழிகளை விற்பதன் மூலம், முட்டைகளை விற்பதன் மூலமும் நல்ல வருமானம் ஈட்ட முடியும். வெண்மன்றி தொழிலை விவசாயத்துடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் வேளாண் கழிவுகள் சிறப்பாக பயன்படுத்தப்படுவதுடன் வெண்மன்றி பண்ணையிலிருந்து உருவாகும் கழிவுகள் பயிர் வளர்ப்பில் சிறந்த உரமாகவும் மீன் வளர்ப்புக்கு சிறந்த உள்ளீடாகவும் பயன்படுகின்றன. இதன் மூலம் மீன் வளர்ப்புக்கு உள்ளீட்டு செலவுகள் கணிசமாக குறையும். மேலும் வெண்பன்றிகள் குறுகிய காலத்தில் விற்பனை வயதை அடையும் தன்மை கொண்டதாலும் உணவு கழிவுகளை சிறப்பான முறையில் பயன்படுத்தும் திறன் கொண்டதாலும் வெண்பன்றி பண்ணையில் குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்ட முடியும். மீன் வளர்ப்பை ஒருங்கிணைப்பதன் மூலம் கால்நடை தொகுதிகளான கறவை மாடு, ஆடு, கோழி மற்றும் வெண்பன்றி வளர்ப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக சாணம், மீன் குட்டையில் தீவன உற்பத்திக்கு பயன்படுகிறது. இக்கழிவுகள் மீன்களின் முக்கிய உணவான ஃபைட்டோபிளாங்க்டான் மற்றும் ஜூ பிளான்டான் உற்பத்தி செய்ய பயன்படுத்துகிறது. அதாவது மேற்கூறிய அனைத்து விதமான ஒருங்கிணைத்த பண்ணைகளிலும் ஒரு பிரிவிலிருந்து கிடைக்கக்கூடிய உபப்பொருட்கள் அல்லது கழிவு வீணடிக்கப்படாமல் உபயோகப்படுத்தப்பட்டு மொத்த செலவு குறைக்கப்படுகிறது. இதனால் தன்னிச்சையாக நிகர லாபம் அதிகரிப்பதுடன் வருடம் முழுவதும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மேற்கொள்வதன் மூலம் என்னென்ன பொருளாதார நன்மைகள் விளைகிறது என்பதை பற்றி பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்கள் கணக்கிடப்பட்டுள்ளன. அதன்படி நஞ்சை நிலத்தில், முக்கியமாக காவிரி பாசன பகுதி பெற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் 0.8 ஹெக்டேர் நிலப்பரப்பில் எவ்வாறு ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கலாம் என்பதன் மூலம் ஒருங்கிணைந்த பணத்தில் பயிர் திட்டங்களான நெல், உளுந்து, மக்காச்சோளம், எள், வெண்டை, நெல், சூரியகாந்தி ஆகியவற்றை 76% நிலத்திலும், வாழை 12% நிலத்திலும், கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புல் 0.04 ஹெக்டேர் மற்றும் அசோலா 0.01 ஹெக்டேர், கறவை மாடுகள் 2, நாட்டுக்கோழிகள் 150, மீன் வளர்ப்பது 0.0 ஹெக்டேர் மற்றும் மண்புழு உரம் தயாரிப்பது 0.002 ஹெக்டேர் ஆகியவை பராமரிக்கப்பட்டது. இதன் மூலமாக கிடைக்கும் பொழுது கறவை மாடுகளிலிருந்து கிடைக்கும் பால் முதலியவை குடும்பத்திற்கும் விற்பனைக்கும் கிடைக்கின்றன. கறவை மாடுகளுக்கு உணவாக வைக்கோல், கம்பு, நேப்பியர், புல், வேலி மசால்
அரிசி தவிடு, உளுந்து பொக்கு, அரிசி கஞ்சி, அசோலா ஆகியவை ஒருங்கிணைந்த பண்ணையத்திலிருந்து பெறப்படுவதால் இடுபொருட்கள் செலவு மிகவும் கணிசமாக குறைகிறது. மேலும் இதன் மூலமாக 8 டன் சாணமும் 1 டன் கழிவுகளும் கிடைத்துள்ளது. இவற்றை மண்புழு உரமாக்குவதால் 2.5 டன் மண்புழு உரம் கிடைக்கிறது. இந்த மண்புழு உரம் பயிர்களுக்கு சிறந்த உரமாக இடப்பட்டது மற்றும் பயிர் மற்றும் கால்நடைகளிலிருந்து பெறப்பட்ட கழிவினை சுழற்சி முறையில் நல்ல எருவாக மாற்றப்பட்டு வயல்களுக்கு இடுவதால் மண்ணின் வளம் மேம்பட்டுள்ளது. ரசாயன உரத்தின் அளவு 25% குறைந்துள்ளது. இதனால் இடுபொருள் செலவும் குறைந்துள்ளது. மீன் குட்டையில் 800 மீன் குஞ்சுகள், கட்லா, ரோகு, மிர்கால் போன்றவை வளர்க்கப்படுகிறது. இதன் மூலமாக கோழி எச்சம், சாணம், மக்காச்சோளம், அரிசி தவிடு, கம்பு, நேவியர் புல், அசோலா மீன்களுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பண்ணையத்தை நாம் மேற்கொள்வதால் நல்ல ஒரு லாபம் ஈட்ட வாய்ப்புள்ளது. முக்கியமாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்வதென்றால் பயிர், வாழை, கறவை மாடு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மண்புழு உரம் ஆகியவற்றை நாம் ஒருங்கிணைந்து செய்யும் பொழுது நம்முடைய உற்பத்தி திறன் அதாவது 0.8 ஹெக்டேர் அளவில் 2 லட்சம் ரூபாய் இருக்குது. இதன் மூலமாக கிடைக்கும் மொத்த லாபம் 3.5 லட்சம் ரூபாயாகும். எனவே நிகர லாபம் 1.5 லட்சம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு திறன் 365 நாட்கள் கிடைக்கின்றது. இதன் மூலமாக நஞ்சை நிலத்தில் பயிர் சாகுபடியின் வாழை, கறவை மாடு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மண்புழு உரப்பு ஆகியவற்றை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் போது வளமான இயற்கை உரத்துடன் அதிக உற்பத்தி திறன், வேலைவாய்ப்பு மற்றும் நிகர லாபம் நாம் பெற முடியும். இது நஞ்சை நிலத்தை பொறுத்தது. அடுத்து தோட்டக்கால் பகுதியை செய்யும்போது ஒரு பயிர், அதாவது ஒரு தோட்டப்பயிர், மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, சாண எரிவாயு, மண்புழு உரம் ஆகியவற்றை நாம் ஒருங்கிணைக்க முடியும். இவ்வாறு ஒருங்கிணைப்பதன் மூலம் அதாவது இதற்கு தேவையான நில அளவு 1.2 ஹெக்டேர் ஆகும். இதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. முக்கியமாக பயிர் திட்டத்திலிருந்து மட்டும் நிகர லாபமாக 95,000 ரூபாய் பெறப்பட்டது. வெண்டை, மக்காச்சோளம், தீவன தட்டப்பயிறு, சூரியகாந்தி பயிர் திட்டத்தில் அதிக நிகர வருமானமாக 30,000 ரூபாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதற்கு தேவையான நில அளவு வெறும் 0.2 ஹெக்டேர் மட்டுமே. இதனை அடுத்து தட்டைப்பயிறு, பருத்தி, சூரியகாந்தி பயிர் திட்டத்தில் அதிக வருமானமாக 25,000 ரூபாய் அதாவது 1/4 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பெறப்பட்டது. மற்றொரு மாதிரியில் மானாவாரி பகுதியில் எவ்வாறு ஒருங்கிணைந்த முறையில் செய்வது. இதில் மானாவாரி பகுதியில் ஒருங்கிணைந்த முறையில் பண்ணை பயிர் மற்றும் கறவை மாடுகள் வளர்ப்பதன் மூலம் ஆண்டுக்கு சராசரியாக 91 லட்சம் ரூபாய் மற்றும் 66,000 ரூபாய் நிகர லாபமாக கிடைக்கிறது. சாண எரிவாயு கலன்களிலிருந்து மட்டும் 2 கனமீட்டர் எரிவாயு தினந்தினம் பெறப்பட்டு 2 மாதத்துக்கு 1,500 ரூபாய் மிச்சமாகிறது. மற்றும் பண்ணை கழிவுகளில் மறுசுழற்சி செய்வதன் மூலம் உற்பத்தி செலவில் சாகுபடியுடன் வேளாண்மை சார்பு தொழில்களான தீவனப்பயிர், தீவன மரங்கள், நீண்டகால புல்வகைகள் மற்றும் ஆடு வளர்ப்பு போன்றவற்றை இணைத்து 1 ஹெக்டேர் மானாவாரி நிலத்தில் 20 பெட்டையாடு மற்றும் 1 ஆடு கடாய் கொன்ற ஆட்டுப்பண்ணைக்கு தேவையான தரமான தீவனம், தீவனப் பயிர்கள் மற்றும் தீவன மரங்களுடன் தீவனப் பயிர்களை இணைத்து சாகுபடி செய்வதன் மூலம் பண்ணையிலிருந்து ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் பெற முடியும். நீண்ட வயதுடைய தீவன மரங்களை நடுவதன் மூலம் 5 ஆண்டுகளுக்கு பின் ஆடுகளுக்கு தேவையான இலைத்தலைகளை தேவைக்கேற்ப தொடர்ந்து தரும் நிலையை பெற்றுவிடுகின்றன. இதிலிருந்து பெறப்படும் இலைத்தலைகள் 21 ஆடுகளுக்கு உணவாக பயன்படுத்தலாம். முக்கியமாக தலைச்சேரியின ஆடுகளை மானாவாரியில் வளர்க்கும் போது பல்வேறு தீவனங்களை உணவாக கொடுத்து உடல் எடையை கூட்ட வாய்ப்புள்ளது. மேலும் தலைச்சேரியின ஆடுகள் தங்கள் குட்டிகளின் தேவைக்கு அதற்கு மேல் உள்ள நாளொன்றுக்கு 800 முதல் 100 மில்லி வரை பால் கொடுக்கும் தன்மை கொண்டிருப்பதால் இவனத்தை இரட்டை பலன் கொண்ட வகை என்று குறிப்பிடலாம். ஏனெனில் தலைச்சேரி இனத்தின் ஆட்டின் மூலம் பாலும் கிடைக்கிறது, இறைச்சியும் கிடைக்கிறது. 20 பெட்டை ஆடுகளிலிருந்து ஆண்டுக்கு சராசரியாக 45 குட்டிகளை பெற முடியும். ஒவ்வொரு குட்டியும் பால்குடி மறக்கும் போது சராசரியாக 12 கிலோ உயிர் உடையதாக இருக்கும். ஆண்டொன்றிற்கு இதன் மூலமாக 43,000 ரூபாய் வரை வருமானமாக பெறலாம். உற்பத்தி செலவை நீக்கி நிகர லாபமாக 35,000 ரூபாய் வரை ஈட்ட முடியும். இத்துடன் 21 ஆடுகள் மற்றும் வெவ்வேறு வயதுடைய குட்டிகளை ஆண்டு முழுவதும் கொட்டகை முறையில் பராமரிப்பதன் மூலம் 11 டன் எடையுள்ள இயற்கை உரம் பெற முடியும். இத்தகைய தரமிக்க ஆட்டுக்கழுவை மண்ணில் இடுவதால் தலை, மணி மற்றும் சாம்பல் சத்து போன்ற முதன்மை சத்துக்களும் சுண்ணாம்பு, மக்னீசியம், கந்தகம் போன்ற 2ஆம் நிலை சத்துக்களோடு 7 வகை 3ஆம் நிலை சத்துக்களும் பயிர்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக குறு விவசாயிகளின் நிகர லாபத்தை அதிகரிக்கலாம்.
மேலும் பண்ணை கழிவை இயற்கை எருவாக்கி பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளத்தையும் நிலைப்படுத்தி நீண்ட காலத்துக்கு தேவையான நல்ல விளைச்சலையும் பெற முடியும். பண்ணை அளவில் கிடைக்கக்கூடிய அனைத்து கழிவு மற்றும் உற்பத்தி பொருட்களை சுழற்சி முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பயன்படுத்துவதால் உழவர்களின் உற்பத்தி செலவை கணிசமாக குறைக்க முடியும். எனவே அங்கக உரங்களை கொண்டு சாகுபடி நிலங்களை பராமரிக்க ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் ஒரு சிறந்த பண்ணையாகும். எனவே ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை பின்பற்றி வேளாண் காடுகளை அமைத்தும் தானிய பயிர்கள் உற்பத்தியுடன் ஆடு வளர்ப்பு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், தீவனம் மற்றும் பழ மரங்களுடன் ஊடுபயிர் முறை, உயிர் வரப்புகள், உயிர் வேலிகள், முல்லை மேய்ச்சல் நிலம் அமைத்தல், சோளத்துடன் இயந்த முயல் மசால் உற்பத்தி மற்றும் வேப்புடன் அமைந்த செம்மறியாடு வளர்ப்பு மூலம் ஆண்டுதோறும் கணிசமான லாபம் ஈட்ட முடியும். 3 முறையில் சொல்லப்பட்ட மாதிரிகளான ஒருங்கிணைந்த பண்ணையத்தை மேற்கொண்டு நல்ல லாபத்தை பெற்று ஆண்டு முழுவதும் தேவையான அளவுக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள 2 பேருக்கும் தேவையான வேலைவாய்ப்பும் நல்ல வருமானமும் பெற்று இதன் மூலமாக பண்ணையாளர்கள் லாபம் பெற்றால் இது மிகச்சிறந்த திட்டமாக அமையும். என்ன பட்டக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடை மற்றும் கோழிகளுக்கான பண்ணை பொருளாதாரம் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பராமரிப்பு பொருளியல் மற்றும் வணிக மேலாண்மைத்துறை பேராசிரியர் டாக்டர் ஏ சேர்ம சரவணபாண்டியன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? நல்லாவே புரிஞ்சுது முத்தழகு. விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லாம ஆடு, மாடு, கோழி இது மாதிரி கால்நடைகளை விவசாயத்தோட சேர்த்து வளர்க்குறதுனால நம்ம வருமானத்தையும் பெருக்க முடியும்னு அருமையா புரிய வச்சுட்டாங்களே. ஆமாக்கா, ஒன்றில் விட்டாலும் இன்னொன்றில் பிடிச்சிடலாம். இதனால ஆண்டு முழுக்க நிலையான வருமானம் கிடைக்கும். ஆமாம் முத்தழகு, நம்மளோட பண்ணை பொருளாதாரம் சிறப்பாக அமையணும்னா அதுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம்தான் சரியான வழின்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னக்கா, இனி உங்க வருமானம் பெருக போகுது. நிச்சயம் புள்ள. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் புளி தீர்ந்துடுச்சுன்னா என்கிட்ட கேட்க மறந்துடாத. அடுத்த வாரம் சந்தைக்கு போகும்போது மறக்காம உனக்கு வாங்கியாந்துடுறேன், சரிதானே? அதுக்கு என்னக்கா, அப்போ பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் சந்தைக்கு நானுமே வாரேன். கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். பால் வளம் பெருகிட செய்யும், தாய் பசுவால் நலன் பல கிட்டும். அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும்.
வருவது வேளாண் செய்திகள். ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் மேலாண்மை. ஆமணக்கு என்பது உலகெங்கிலும் தொழில்துறையை சார்ந்த எண்ணெய் வித்து பயிராகும். தற்போது உலகில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தியா, சீனா, பிரேசில், மொசாம்பிக், எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உலகின் மொத்த ஆமணக்கு உற்பத்தியில் சுமார் 90% பங்களிக்கின்றன. இந்தியாவில் ஆமணக்கு 0.97 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் 1.97 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் ஆமணக்கு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க அளவு உற்பத்தி செய்கின்றன. ஆமணக்கு செடி பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் மைக்கோபிளாஸ்மா போன்ற நோய் கிருமிகளால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. இதில் சாம்பல் பூஞ்சான நோய் அதிக விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. இது ஆமணக்கு பூ மற்றும் காய்களில் நேரடியாக சேதத்தை ஏற்படுத்தும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை இந்த சாம்பல் பூஞ்சான நோயை ஏற்படுத்தும். இந்த பூஞ்சை அதிகமாக பெண் பூக்களை தாக்கும். ஏனெனில் பெண் பூக்கள் அதிகம் சதைப்பற்றுடனும் நீர்த்துளிகள் தேக்குவதற்கு ஏதுவாகவும் இருக்கும். இந்த நோய் ஆரம்ப அறிகுறியாக மஞ்சரியின் பூ மற்றும் காய்களில் சிறிய நீல நிற புள்ளியை தோற்றுவிக்கும். பின் கருமை நிற குழிந்த புள்ளிகளாக மாறும். இதிலிருந்து மஞ்சள் நிற திரவம் வெளியேறும். மேலும் பூஞ்சையின் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். நீண்ட நாட்களுக்கு அதிக ஈரப்பதம் தொடர்ந்து நிலவினால் வெளிப்புற சாம்பல் நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்படும். சில நேரங்களில் பூஞ்சானம் தாக்கிய ஆமணக்கு செடியின் தண்டு முறிந்துவிடும். இது போன்று மழை காலங்களுக்கு பிறகு பயிரிடப்படும் ஆமணக்கில் அதிக அளவு காணப்படும். தொடர்ந்து பெய்யும் குறைந்த மழை மற்றும் காலை நேர பனியானது இந்த நோயை தோற்றுவிக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் ஆமணக்கு செடியை சுற்றி நிலவும் காற்றின் ஈரப்பதம் மற்றும் அதிகப்படியான தடைசத்து இப்பூஞ்சானம் வேகமாக பரவ முக்கிய காரணிகளாகும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதத்தில் வளரும். இதன் தீவிரம் 27 டிகிரி வெப்பநிலையுடன் 72 மணி நேரம் இலையில் ஈரப்பதம் நிலவும் போது அதிக அளவில் இருக்கும். இதன் மூலம் இப்பூஞ்சானம் நிலத்தில் இருந்து அடுத்த பருவத்தில் ஆமணக்கு பயிரை தாக்கும். ஏத்தாப்பூரில் உள்ள மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் சாம்பல் பூஞ்சான நோயை கட்டுப்படுத்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் வானிலை காரணிகளுக்கும் சாம்பல் நோய்க்கும் உள்ள தொடர்பு ஆராயப்பட்டது. இந்த ஆராய்ச்சி YRCH1 என்ற வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் விதைப்பு செய்யப்பட்டு அதனுடன் வானிலை காரணிகளான வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் மழை அளவு கண்காணிக்கப்பட்டது. அத்துடன் சாம்பல் பூஞ்சான தாக்கமும் கண்காணிக்கப்பட்டு ஒப்பிடப்பட்டது. ஜூன் மாதத்தில் விதைப்பு செய்யப்பட்ட ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் 36வது வாரத்தில் தோன்றியது கண்டறியப்பட்டது. ஜூலை மாதத்தில் விதைப்பு செய்யப்பட்ட ஆமணக்கில் பூஞ்சான நோய் 42வது வாரத்தில் தோன்றியது. குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரியும் ஈரப்பதம் 83% இருந்தால் இந்த பூஞ்சான நோய் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை மேலும் குறையும் போது நோய் தாக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது நோய் தாக்கமும் அதிகரிக்கும். எனவே குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதம் நிலவும் போது ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் ஏற்படும். அதனை கட்டுப்படுத்த நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் புரோபிகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 0.1% தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க
மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.